ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் செடிங்க தான். அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்து உட்காந்த வெளியில். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மழை வரப்போகுது. சின்னதாக ஒரு தூறல் வந்துச்சு. வெயில் இல்லை. ரொம்ப அழகான கிளைமேட். நீங்களே பாருங்கள். தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு நாரை உட்காந்துருக்கு. நாரை தான் நினைக்கிறேன். தெரியுதா? அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அதோடு சேர்த்து எங்கள் வீட்டு நாங்கள் நட்டுருக்கிற இந்த கொய்யா மரத்தில் ஒரு குருவி கூட இருக்குது. அவங்க உள்ளே இப்போ இருக்காங்களா தெரியல. டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பார்க்கவே முடியாத மாதிரி கட்டி வச்சுருக்கு. இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒன்றும் இல்லை. குருவி கூட வீடியோ எடுத்தனா உள்ளேருந்து குருவி பறந்துச்சு. உள்ள குருவி இருந்தது. பயந்து போய் பறந்துட்டாங்க. அப்புறமா என்னோடய செடிகளை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காட்டுறேன். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்க செடியில் இந்த மாதிரி இலையெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே பயங்கர டஸ்ட்டு வரும். ரோடு பக்கத்தில் இருக்கிறனால க்ளீன் பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டாக அழுக்காகவே தான் இருக்கும். இலைகள் பார்க்க அழகாக இருக்காது. அதில் வேறு இடையில வந்து வளையானா சிலந்தி வேறு கூடு கட்டிடும். இந்த செடியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதோட நேமை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கடையிலேருந்து எல்லா செடியும் வாங்கும்போது கூடவே அவங்களுக்கான பாட்டு இந்த மாதிரி வாங்கிடுங்க. ஆனால் இவங்க வந்து வாங்கின செடியில் மணி பிளான்ட் பக்கத்து வீட்டில் இருந்து அவங்கக்கிட்டேருந்து கேட்டு வாங்கினது. ஸோ இவங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கட்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க. அதை வந்து வச்சு அதுக்கப்புறம் அதில் வேறு இலைகளுக்கு இடையில வேறு வந்ததோ அதை கட் பண்ணி போன வீடியோவில் போட்டிருக்கேன். கட் பண்ணி இந்த மாதிரி நட்டுருந்தேன். இப்போ அங்கேயும் பாருங்கள் திழுப்பு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டிங்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணியில் வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இன்னொரு நாள். இதுவும் ஒரு வகையான மணி பிளான்ட் தான். இது நான் வாங்கின நர்சரியில் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு இவ்வளோ செடி வாங்கியிருக்கேன், இந்த ஒரே ஒரு கட்டிங்ஸ் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். புது நர்சரி நிறைய செடி வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் ஃப்ரெண்ட் கிட்ட வச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், இங்கே வச்சுருக்கீங்க, யார் உங்ககிட்ட வாங்குவா, பிஸ்னஸ் எப்படி நல்லா போகும் அப்படியெல்லாம் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்ககிட்ட நிறைய வந்து ஹோல்சேல் பண்ணுறவங்க வாங்குவாங்க, ஹோல்சேலுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஆட்களும் வந்து வாங்குவாங்க. ஏன்னா பேக்கெட் தான் மெயின் ரோட்டில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பேக்கெட்டில் பார்க்கும்போது. அதை பார்த்து தான் நாங்களே போனோம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது சொன்னால. இங்கே பாருங்கள், மழை வந்துடுச்சு. இந்த நாரை இன்னமும் அதிலே தான் இருக்குது. நனையுதா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்கு நனைகிறது பிடிக்குமோ இல்லையான்னு தெரியல. அதிலே தான் இருக்காங்க. பட் எங்கள் கொய்யா மரத்தில் இருந்து சிட்டுக்குருவி தான் என்னை பார்த்து பயந்து போயிட்டாங்க. வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க பயந்தாங்களோ இல்லையோ, நான் பயந்துட்டேன். இப்போது இன்றைக்கி நான் நினச்ச செடிங்களெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இவங்க ஒருத்தங்க இன்னும் ஒரு 2 செடி 2 மரம் இருக்காங்க. அவங்களாம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறப்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.